பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கிரேக்க நாட்டிலுள்ள பழங்கால பட்டணமாகிய கொரிந்து பவுலின் காலத்திலே பல வழிகளிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக காணப்பட்டது. கிரேக்க தலைமை பட்டணமாக இது காணப்பட்டது. செழிப்பான பட்டணங்களிலே ஒன்றாக இந்த கொரிந்து பட்டணம் படிப்பறிவினால் பெருமை கொண்ட ஜனங்களினால் நிறைந்திருந்தது. பொருட்செல்வம் படைத்தவர்களால் ஐஸ்வர்யவான்களால் நிறைந்திருந்தது. அதே நேரத்திலே ஒழுக்க நெறி கெட்டவர்கள் அதிகமாய் அந்த பட்டணத்திலே காணப்பட்டதை, பாவமான வழிகளிலே இந்த பட்டணத்தார் வாழ்ந்து வந்ததையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் மனதிலே 2 முக்கியமான காரணங்கள் இருந்தது. தமக்கு கிடைத்த அறிக்கையின்படி கொரிந்து சபையில் உள்ள ஆபத்தான பிரச்சனைகளை சரி செய்வது. கொரிந்தியர் இந்த ஒழுங்கீனங்களை லேசாக நினைத்தார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ அதை பயங்கரமாக பாவமாக கருதி அவர்களை சரிபடுத்தும்படியாய் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கொரிந்தியர் எழுதியிருந்த பலதரப்பட்ட கேள்விகளுக்கு ஆலோசனை புத்திமதியை கொடுப்பதாகவும் இந்த நிருபம் அமைந்திருக்கிறது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் ஒழுங்கான நடத்தை, தூய்மை ஆகியவற்றை குறித்து இந்த நிருபம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் அங்கே ஆண்டவருக்கு ஸ்தோத்தரித்து இந்த சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நிருபத்தை தொடங்குகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதான இந்த சபையில் காணப்படுதான பிரிவினைகளை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் இதோ கிறிஸ்துவானவர் பிரிந்திருப்பதில்லை, சபை பிரிந்திருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சபையின் ஐக்கியத்தை வலியுறுத்தி இங்கே எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். சபையின் ஐக்கியம் முக்கியமாய் காணப்படும். எனக்கு தந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவான பிதாவை நோக்கி ஜெபித்ததை யோவான் 17வது அதிகாரத்திலே காண முடியும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கிறிஸ்து தாமே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை உபதேசம் கெட்டுப்போயர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படி நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அடையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டு. அவரே நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவனை தெரிந்து கொள்ளுதல் அப்படி இருக்கிறது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். விடுதலையில் கிடைக்கிற மனிதனையும் தூக்கி மேன்மைப்படுத்தி ராஜாவாய் மாற்ற முடியும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே ஆவியானவரிடமிருந்து வருகிறதான ஞானத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்று சொல்லி
கர்த்தர் மகிமை உண்டாவது. தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, செவியின் காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, அப்படியாய் ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது அதிகாரத்தில் சபையின் பிரிவினை குறித்து எச்சரிக்கிறார். எல்லாம் கப்படப்பட்ட அஸ்திபாரமாய் கிறிஸ்துவ அல்லாமல் வேறு அஸ்திபாரம் இல்லை. ஆம், அவரே அஸ்திபாரம், அவர் மேல்தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அந்த அஸ்திபாரத்திலே அவருடைய வார்த்தையிலே நாம் உடமையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.